அபார கருணாசிந்தம் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணவாமி முதான்வகம். ஸ்ரீ குருப்யோ நமகம். கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று பெரிவா தேனம்பாக்கத்தில் நிறைய வருடங்கள் அந்த பிரம்மபுரீஸ்வரர் கோவில்லையே இருந்தா இல்லையா, அதுக்கே ஒரு பவர், அந்த தேனம்பாக்கத்துக்கே ஒரு பவர் ஜாஸ்தி இப்போது எப்போவுமே உண்டு. பெரியவா அதிஷ்டானத்துக்கு என்ன அந்த அளவுக்கு சக்தியோ அந்த அளவுக்கு தேனம்பாக்கத்துலேயும் அப்படி ஒரு சக்தி நிறைந்து இருக்குது. இந்த மாதிரி தேனம்பாக்கத்தில் பெரியவா இருந்த பொழுது பெரியவாள் அடிக்கடி பார்க்க ஒருவர் ராமகிருஷ்ணன் பேர், சென்னையிலேருந்து வந்தார். அவர் ஒரு ப்ரொஃபஸர். அவர் தேனம்பாக்கத்துக்கு அப்போல்லாம் அந்த காலத்துலலாம் தேனம்பாக்கத்துலேருந்து அந்த சிட்டிக்கு கொஞ்சம் டவுனு, தேனம்பாக்கம் ஒரு கிராமம், ஒரு வில்லேஜ் இல்லையா, அது போகிற வழியெல்லாம் காடாக இருக்கும். இப்போ ரொம்ப மெயின் ரோட்லேயே இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போல்லாம் காடாக இருக்கும் தேனம்பாக்கம். ரொம்ப தனியாக வர முடியாது, அவ்வளோ பயமாக இருக்கும். எல்லோரும் தேனம்பாக்கம் தரிசனத்துக்கு வந்தால் கூட வெளிச்சத்தோட ஊருக்கு கிளம்பிடுவா, ஏன்னா அவ்வளோ இருட்டாக இருக்கும். சின்ன காஞ்சிபுரமோ வரதராஜ கோயில்கிட்ட தான் பஸ் ஏறணும். அதனால் அவாவா வெளிச்சத்தோடையே கிளம்பிடுவா, ஏன்னா அந்த வழியெல்லாம் காடு வழியாக இருக்கும். அந்த காலத்தில் அது ரொம்ப வருஷங்கள் முன்னாடி. அப்படி இந்த ராமகிருஷ்ணன்கிறவர் தரிசனம் பண்ண வந்தார். அவர் அவருக்கு ரொம்ப கொஞ்சம் பயந்த சுபாவம். அவருக்கு அவர் என்னன்னா கொஞ்சம் பயந்தவர். அதனால் அவருக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது. ஏன்னா சாயங்காலம் ஆகிடுத்து, பெரியவாளோ தரிசனமே கொடுக்கல அவருக்கு. காத்தாலேருந்து மத்தியானம் போனாரோ என்னமோ தெரியல, அவருக்கு சாயங்காலம் 5:30 ஆகிடுத்து, தரிசனமே கிடைக்கல அவருக்கு. பெரியவா வெளியிலேயே வரல. இவருக்கா ஒரே டென்ஷன். ஏன்னா இந்த பயமாக இருக்கே, இந்த இருட்டில் நம்ம எப்படி போகிறோம்னு ரொம்ப பயந்துன்னு இருக்கார். பயம் அவருக்கு, இருட்டுனா பயம். எல்லாருக்குமே பயமாக இருக்கும் இல்லையா, அந்த காலத்தில் காட்டு வழியில் எப்படி போகிறது. கொஞ்சம் வண்டி கிண்டி போகிற டயத்தில் போயிடணும், அப்புறம்லாம் போகாது. அதனால வெளிச்சத்தோடு போயிடணும் அப்படின்னு அவர் நினச்சிட்டு பயந்துட்டே இருக்கார். பார்த்தா பெரியவா தரிசனத்துக்கே வரல. சாயங்காலம் ஆச்சு, பெரியவா அனுஷ்டானங்கள்லாம் முடித்தா. தரிசனம் ஒரு 2 நிமிஷம் கொடுத்தா, அவருக்கு தரிசனம் கிடச்சிது. அவசரமாக கிளம்புறார். அவருக்கு முன்னாடி பெரியவா அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு பெரியவா பிரம்மபுரீஸ்வரர் கோயிலை விட்டு வெளில வரான். இவர் கிளம்புறாரேன்னு எல்லாரும் அணுக்கு தொண்டர்லாம் புரிஞ்சுட்டா, பெரியவா எங்கேயோ வெளியில் போகிறா அப்படின்ட்டு. இவாள்லாமும் பெரியவாளுக்கு வேண்டிய சாமான்லாம் எடுத்துட்டு அவளும் வெளியில் வரான். பெரியவா அப்படியே நடந்து போகிறா. இந்த ராமகிருஷ்ணனும் கூடையே பெரியவா பின்னாடியே வர. அதில் இருட்டு தான். இருட்டு எடுத்து 6 மணி 6:30 எடுத்து இருட்டு. அதனால் அவள் அந்த அரிக்கன் லைட்டு அந்த மாதிரி வச்சுட்டு வருவாளே, அதை வெளிச்சுன்னு வரா. பெரியவாளோடைய ஒரு 8-10 பேர் நடந்து வரா. இந்த ராமகிருஷ்ணனும் பெரியவாளோடைய வரா. சரி, பெரியவா ஏதோ திருமணம் வரைக்கும் ஏதோ போகிறா போல இருக்குது, போயிட்டு திரும்பிடுவா, நம்ம அதுக்கு மேலே போகணுமேன்னு பயந்துட்டே வரார். பெரியவா நடந்துகிட்டே இருக்கான். அந்த கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிற வரதராஜர் கோவில்கிட்ட வந்துட்டான். அங்கேருந்து பஸ் இருக்கும். கோயில்கிட்ட பெரியவா வந்துட்டு பிரகாரத்து வாசலில், கோயில் வாசலில் இருந்துட்டு ராமகிருஷ்ணன் கூப்பிட்றான். இப்போ நீ போயிட்டு வா அப்படிங்கிறான். அவருக்கு அழுகியே வந்துடுத்து. பயந்துட்டே இருந்தோமே, பெரியவாளே நமக்காக துணைக்கு வந்த மாதிரி வந்தாளே அப்படின்னு ஒரே ஆச்சரியம் அவருக்கு. பெரியவா துணைக்கு கோயில் வரைக்கும் கொண்டு விட்டுருக்காளா அப்படின்னு அவருக்கு அழுகியே வந்துடுத்து. பயந்துட்டே இருந்தார். அவர் பார்த்தா பெரியவாளே கோவில் வாசல் வரைக்கும் வந்துட்டு அவருக்காகவே வந்த மாதிரி அவர் மனசில் பயப்படுறாருன்னு பெரியவாளுக்கு எப்படி தெரிஞ்சதோ, சர்வ வியாபியான பெரியவாளுக்கு தெரியாமல் இருக்குமா? அவர் தினமும் கோயிலுக்கு போகிறவரும் இல்லை பெரியவா, தினம் ஒன்றும் போல. இவருக்காகவே வந்த மாதிரி இவருக்கு இப்போ நீ கிளம்பு அப்படின்ட்டா. இனிமேல் வெளிச்சம், நீ பஸ்ஸில் பிடிச்சி போயிடலாம் அப்படின்ட்டு, நீ இப்போ கிளம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு கோயில் கூட போகல, வெளியில் பிரகாரத்தை சுற்றிட்டு திருப்பி பெரியவா திரும்பி ரிட்டன் தேனம்பாக்கம் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு போயிடுறான். இது என்னதானா, பெரியவா அந்த பக்தன் பயந்துட்டுருக்கான்னு எப்படி தெரிஞ்சுட்டாரோ தெரியாது. அவருக்காகவே வந்த மாதிரி பாவம்
அவரை கொண்டு துணையோடு வந்து தானும் வந்து கோவிலில் வாசலில் விட்டுட்டு தான் திரும்பி போகிறாருன்னா எப்பேற்பட்ட கருணாமூர்த்தி, எப்பேற்பட்ட சர்வ வியாபி. அவர் மனசுக்குள்ளே ஒரு பக்தன் என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எப்பேற்பட்ட சர்வ வியாபி பாருங்கோ, எப்பேற்பட்ட அந்த தபஸ் வலிமைன்னு பாருங்கோ. அன்றைக்கி வந்து அவருக்கு பெரியவா அவருக்காக தான் வந்திருக்காருன்னு தான் தோன்றுறது. அவருக்காகவே வந்த மாதிரி இப்போ போயிட்டு வா, அவரை கூப்பிட்டு வேற சொல்கிறார் வாசல், இப்போ நீ கிளம்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பயந்துன்னு இருக்கார், நான் வந்து உனக்கு துணை கொண்டு விட்டேன், இனிமேல் உனக்கு பயம் இல்லை, நீ போயிட்டு வா அப்படின்னு பாவம் பெரியவா அந்த இருட்டில் நடந்து வந்து அங்கே வந்துட்டு திருப்பியும் போகிறார். அது எப்படி 3 கிலோமீட்டர் இருக்காதா? இருக்கும், 1 கிலோமீட்டர் 1.5 தெரியல எனக்கு. கரெக்டான அந்த தேனம்பாக்கம் டு வரதராஜ டெம்பிள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் தெரியல. பாவம் நடந்து வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் போயிருக்கா பெரியவா. இந்த மாதிரி ஒரு கருணாமூர்த்தியோட ஒரு அந்த ஒரு கருணையோட ஒரு உதாரணம் இந்த அனுபவம். ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய் சங்கரா, ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய் சங்கரா. சந்திரசேகர பாகிமாம், சந்திரசேகர ரக்ஷணம்.